எம் முருகேசன், எம் விஜயலட்சுமி. பசங்க 3 பேரு. சொல்லுங்க. பிரபு, சாந்தி, சுபா 3 பேரு. அப்புறம் பேரப்பிள்ளை சொல்லு. ஆ, அஜய். எனக்கு 2 பசங்க. இந்து, ரித்திக், அஜய், அஞ்சனா, யுவன், அர்ஜுன் 6 பேர பிள்ளைங்க. ஆ, உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க 2 பேரும் 50 வருஷம் கல்யாணம் ஆகி ஐயாவோட செல்ஃபோன் சிறப்பு கோவமே வராது, ரொம்ப கோவம் வராது. இப்ப வருது, ஆனா அப்பெல்லாம் கோவமே வராது. என்ன சாப்பிடுவாங்க? எப்படி இவ்வளோ இன்னும் எனர்ஜியா சின்ன பிள்ளை மாதிரி ஓடுறாரு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அதை சொல்லும்போது. அவருக்கு என்ன பிடிக்கும்? டிஃபன் தான் ரொம்ப பிடிக்கும். இட்லி, சட்னி, சாம்பார் அதான் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க. பிள்ளைங்கள ஒரு நாள் அதட்டினதில்லை. என்னையும் ரொம்ப எதுவும் சொல்ல மாட்டாரு. நீங்க சொன்னது உழைப்பு தான் அவரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. கடைக்கு போனா பிள்ளைங்களை படிக்க வச்சது, பிள்ளைங்களை கைடு பண்ணது எல்லாமே அவங்க தான். ஆமா, பிள்ளைகளை படிக்க வச்சதுக்கு மூல காரணமே அவங்க தான். 3 பிள்ளைகளையுமே. என்னை பத்தி சொல்லணும்னா அதை தான் நான் அடிக்கடி சொல்லுவாங்க. பசங்களை பத்தி நிறைய யோசிக்கிறது செய்யறது எல்லாம் நானா இருப்பேன். அவங்க கடை 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 தான். குணம்னா எல்லாரையும் அரவணைச்சு போயிடுவாங்க. ஆமா. அப்புறம் இப்போ கோவம் வருதுன்னா அதுக்கு வயசாகி போச்சுல, அது ஒரு காரணம். யாரும் நம்ப மாட்டாங்க. ஐயா ஓடுற ஓடுது எங்களால ஓட முடியும். கரெக்ட். அது சின்ன பிள்ளையில இருந்தே ஓடுறாங்க. ஆனா பிள்ளைங்க ரெஸ்ட் எடுக்க தான் சொல்றாங்க. அவர் தான் கேட்க மாட்டேங்கிறாரு. ஆமா. ஆறு பேசாம இருக்கட்டும் வீட்டுல இருந்தா சொல்றாங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. ஐயா நீங்க அம்மா பத்தி சொல்லுங்க. என்ன பிடிச்சது? அம்மா அப்படிலாம் சொல்ல தெரியுமா? அதான் ஒரே பிள்ளைங்க தான் கைடு பண்ணது, பிள்ளைங்க ஆளாக்குனது எல்லாம் அவங்க பொருள். நம்ம வந்து சம்பாத்தியம் போட்டோம், படிப்பு செய்யாலும் சரி, பிள்ளைகளுக்கு லைஃப் அமைச்சு கொடுத்தது எல்லாமே அவங்க வேலை தான். அதில் நம்ம ஒன்றும் வேலை இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. ஓரளவுக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சு போயிடுறது தான். எல்லாமே பிடிக்கும், எல்லாமே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான். எதுவுமே இதான் வேணும்னு கட்டாயம் எதுவும் கிடையாது. 2 பேருமே அப்படிதான். பிள்ளைங்களும் அப்படிதான் இல்ல. பிள்ளைங்க பெரியமா இருக்கும். பிள்ளைங்களை கடந்து இப்போ பேரம்பேத்திக்கு பாசமா இருக்குங்க. இப்போ அதுக்கு தான் ஓடிட்டு இருக்கு. இன்னொன்று அடம் பிடிக்குது. பிள்ளைங்க கூட ஸ்கூல் போகிற நாளையில் இருக்கிற ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டு போவாங்க. அப்படிதான் வளர்ந்தாங்க. பிள்ளைங்கள பேர பிள்ளைகளாம் தூக்கி வச்சிருக்கும் போது நம்ம பெற்ற பிள்ளைய நம்ம இப்படி தூக்கி வச்சிருந்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. இல்லை அதுங்கிறதான் பதில். அதுக்கு என்ன செய்யறது? பேர பிள்ளையே இப்போ தூக்கி வச்சுக்கிறோம். பிள்ளைகளாம் அப்படி தூக்கி வச்சுக்கலாம் இல்லை, டைம் இல்லை. அதான் வேற ஒன்றும் இல்லை. நம்ம அப்போ சம்பாதிக்க கட்டாயம். பெத்தவசாரி இருக்கும், போயிட்டு வருவோம், 6:30 மணிக்கு வருவோம். 6:30 மணிக்கு அப்படியே கிளம்பி வருவோம். பிள்ளைங்க தூங்கிடுவாங்க. மதியம் சாப்பிட போது அதுங்க ஸ்கூல் இருக்கும். நைட்டு 10 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வருவோம், அதுங்க தூங்கிடுவாங்க. அப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி பார்த்தா ஃபுல்லா நான் தான். அதனால ஒன்றும் வருத்தப்படுறது ஒன்றும் கிடையாது. உழைப்புங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம சின்ன வயசுலேருந்தே வேலை செஞ்சவங்க தான். நீ ஒன்றும் குறைஞ்சி விடுறாங்க, நல்லாவே இருக்கும். ஒரு மகிழ்ச்சியே திருப்தி தான். ஆமா, ஒரு நிறைவான வாழ்க்கை தான். அளவுக்கு மீறின ஆசையும் கிடையாது. நல்லா வாழ்ந்தோங்கிற திருப்தி நிறையவே இருக்கு.